இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 27 அதிகாரம் 14 கர்த்தருக்கு காத்திரு, அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களை ஆசீர்வதிக்க சுத்தமாயிருக்கிறார். நீங்கள் காத்திருங்கள். கர்த்தருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், கர்த்தருக்காக காத்திருக்கணும். அவர் நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயத்தில் அலைப்பாயிற இருதயத்தை, முடிவில்லாத நீங்கள் நிலை தடுமாறி இருக்கிற உங்கள் இருதயத்தை அவர் ஒருநிலைப்படுத்தி சமாதானத்தை கொடுப்பார். அவர் சந்தோஷத்தை கொடுப்பார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அவர் என்ன பண்ணுவார்? உங்களை உயர்த்துவார். எனவே நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம், இந்த வருடத்திலே கர்த்தர் சித்தத்தின்படி எடுத்திருக்கிற தீர்மானத்திலே நீங்கள் உறுதியோடு இருங்கள், வைராக்கியத்தோடு இருங்கள். நீங்கள் எடுத்திருக்கிற காரியத்தில் ஒரு நாளும் பின்வாங்காதிருங்கள். யார் சொன்னாலும் யார் செய்தாலும் ஒரு நாளும் பின்வாங்காது. கர்த்தருக்கே காத்திருந்து திடமனதாய் உறுதியோடு இருங்க. உன் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நீ எடுத்திருக்கிற முடிவில் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமேன்.